SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கோயில் கூட்டத்திலிருந்து தப்பியோடிய சாணக்கியனின் சகாக்கள். 123 பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வட் வரி. 24 மணி நேர கடவுச்சீட்டு விநியோகம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. சாணக்கியனை கைது செய்ய தயாராகிறதா அனுர அரசு? CSK அணிக்கு மீண்டும் தலைவராகும் தோனி. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த சிறுவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் கடந்த சில நாட்களாக பல மோசடிகள் தொடர்பான விடயங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அத்துடன் பல அரசியல் தலைவர்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு பகிரங்கமாக ஒரு சவால் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மட்டக்களப்பு மாவட்ட பட்டிருப்பு தொகுதியில் ஏரிவில் கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதியில் பாரிய மோசடி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனை சாணக்கியரின் சகாக்கள் செய்ததாகவும் தைரியம் இருந்தால் இந்த குற்றச்சாட்டை மறக்குமாறும் சவால் விடுவிக்கப்பட்டுள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக வட் வரிகளுக்கு உட்படாத 123 பொருட்களுக்கு மீண்டும் வரி விதிக்க வேண்டியிருந்தது என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கடந்த அரசாங்கங்களின் குறுகிய நோக்கங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக அவ்வப்போது வட் வரியை அதிகரிக்க வேண்டியிருந்தது. மறைமுக வரிகளை குறைத்து நேரடி வரிகளை விதிப்பதே எங்கள் அரசாங்கத்தின் கொள்கை. தற்போதைய நிலைமை வரி வசூலில் திறமையின்மை. உலக பொருளாதாரத்தை பற்றி பேசும் யாரும் இந்த வட் வரியை திறமையாக வசூலிக்கும் திறன் பற்றி பேசவில்லை. எமது இலக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.5% உயர்த்துவதாகும். டிஜிட்டல் சேவைகளுக்கு வட் வரியை அறிமுகப்படுத்தினோம். அது நல்லதா கெட்டதா என்று சொல்ல எதிர்க்கட்சியினருக்கு தைரியம் கூட இல்லை. மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் சிறு மற்றும் நடுத்தர தொழிலதிபர்கள் கடுமையான பின்னணிவை சந்தித்துள்ளார்கள். இது கடந்த கால செயற்பாடுகளில் ஏற்பட்டது என்றும் கூறியுள்ளார். ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக 24 மணி நேரமும் செயற்படும் சேவை 3 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் குறித்த சேவை நடைபெற மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரு நாள் மற்றும் வழமையான சேவைகள் வழங்குவதற்கான துண்டுச்சீட்டுகள் குறித்த நாட்களில் நண்பகல் 12 மணி வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் பரப்பில் கடந்த சில நாட்களாக சூடான சம்பவங்கள் சில பதிவாகியுள்ளன. அந்த வகையில் அண்மையில் பிள்ளையானுடைய கைதும் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு நாளாந்தம் கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் புதன்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கும் இடையில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிமல் ரத்நாயக்க சாணக்கியனை நோக்கி கடுமையான சொற்பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளார். அதாவது வடக்கு கிழக்கை அளித்தவர்களோடு நீங்கள் உறவில் இருந்தீர்கள் அல்லவா என சாணக்கியனை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கடத்தல் மற்றும் கப்பம் கோரல் சம்பவங்களுடன் தொடர்புடையவுடன் சாணக்கியன் தொடர்பு பேணியதாக பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியிருந்தார். விளையாட்டுச் செய்திகள். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக டோனி செயற்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயங்காரமாக தற்போதைய கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட் விலகியதால் தோனியை கேப்டனாக அறிவித்தது CSK அணி நிர்வாகம். 18வது பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் நாட்டில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதுவரை 5 போட்டிகளில் விளையாடிய ருத்ராஜ் கெய்வாட் தலைமையிலான சென்னை அணி 4 தோல்வியை சந்தித்துள்ளன. மும்பை அணியை வீழ்த்திய சென்னை அணி பெங்களூர், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் டில்லி அணிகளுக்கு எதிரான போட்டியில் தோல்வியை சந்தித்துள்ளது. இதனிடையே ருத்ராஜ் கெய்வாட் காயங்காரமாக இந்த தொடரிலிருந்து விலகியுள்ளார். இதனையடுத்து இந்த தொடரில் சென்னை அணி கேப்டனாக டோனி செயற்படுவார் என அணி பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் அறிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு சென்னை அணி கேப்டனாக டோனி செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு மெட்ரோ நிறுவனம் புதிய கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு பேஸ்புக், மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது.
இந்த சூழலில் பெற்றோர்கள் தமது குழந்தைகளின் கணக்குகளை நேரடியாக பார்வையிடக்கூடிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் பெற்றோர் அனுமதி இல்லாமல் சிறுவர்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நேரலையில் தோன்றுவதற்கும் மெசேஞ்சரில் புகைப்படங்களை பரிமாற்றுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் தங்களுடைய கணக்குகளுடன் பிள்ளைகளின் கணக்குகளை இணைத்து அதன் மூலம் செயற்படும் வகையில் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோயில் கூட்டத்திலிருந்து தப்பியோடிய சாணக்கியனின் சகாக்கள். 123 பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வட் வரி. 24 மணி நேர கடவுச்சீட்டு விநியோகம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. சாணக்கியனை கைது செய்ய தயாராகிறதா அனுரை அரசு? சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் தலைவராகும் தோனி. சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த சிறுவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள்.